அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போகிறேன். முடக்கு தோஷத்திலேயே ஒரு ஜாதக கட்டத்தில் 2ஆம் பாவம் முடக்காயிருச்சுன்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்கிறத இந்த பதிவு. இப்போ 2ஆம் பாவங்கிறது குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு, திறமை, அறிவு, ஆற்றல், இது எல்லாமே 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா இந்த சொன்ன வார்த்தை அத்தனையுமே இவருக்கு முடங்கிடும். அப்போ அவர் எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு அவர் போவார்? அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா ஒரு நல்லா பேச முடியாது, நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியாது, ஏதாவது ஒரு காரியத்தில் போய் அவர் தோத்துட்டு வருவார். நான் வாழ்க்கையில் முன்னேற முடியலைங்க, நான் நல்லா சம்பாதிக்க முடியல, ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் பெருசாக எதையும் அனுபவிக்க முடியலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சோர்ந்துருவார். அப்போது அந்த 2ஆம் பாவம் முடக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்தலைன்னா அந்த முடக்கு தோஷம் அப்படியே தான் இருக்குது. அப்போ லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வருமானம். இந்த வருமானம் நம்மளுக்கு நின்று போயிடும். நிரந்தர வருமானம் நின்றுச்சுன்னா மனசு சோர்வாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியாது. இதெல்லாம் தான் 2ஆம் பாவம். குடும்பம்ங்கிறது ஒரு அங்கீகாரம். பேருக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் ரொம்ப கஷ்டத்தவா தாங்கிட்டு இருப்பாங்க. அதான் 2ஆம் பாவம். பணம், பேச்சு, எங்கேயாவது அவங்க வட்டிக்கு வாங்கினாங்கன்னா காசு போய் லாக் ஆயிரும், வட்டி கொடுத்தா லாக் ஆயிரும், வாங்கினாலும் கட்ட முடியாது. அதான் 2ஆம் பாவம் முடக்கு தோஷம். அப்போ இந்த 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ 21 தலைமுறையில் இருந்து ஆதி காலத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீடு தான் முடக்கு. அப்போ அந்த முடக்கு தோஷம் கண்டிப்பாக அந்த ஜாதகத்திலேருந்து அந்த கர்மம் நம்மளை விட்டு போனால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர முடியும். அப்போ 2ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா அதுக்குரிய பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அல்லவா, அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வரணும் அல்லவா. அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த வீடு முடக்கா இருக்குது, அந்த வீட்டுக்கு உண்டான கோவில் எங்கே இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐதீகம். அப்போது அந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய கர்மவினை தோஷத்தினால அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த 2ஆம் பாவம் முடங்கி இருந்தால் யாராவது கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி தரமாட்டார், கடைசியில் சங்கடப்பட்டு தான் நம்ம வாங்கணும். இதெல்லாம் தான் 2ஆம் பாவம். அப்போ இந்த 2ஆம் பாவத்துக்கு உண்டான கோயிலை உங்கள் ஜாதகத்தில் கணிச்சு நீங்கள் எந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் கல்வி, வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி கிடைக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இதை ஒரு முறை செய்யணும் அல்லவா. அப்படி செய்தால் தான் அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் உங்களை விட்டது நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கர்மெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடணும். அது எந்த கிழமையில் உங்கள் ஜாதகம் ஒத்து வராதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படணும்னா இந்த முடக்கு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிட்டா அந்த ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்பது என்ன பொருள்? கடன், நோய், வழக்கு, நீண்டகால திருமண தடை, முயற்சி எடுத்து வெற்றியாக முடியலையேங்கிற இடம் மெயின் 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை அல்லவா. அந்த 6ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவருடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு, உண்மையான வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு 6ஆம் பாவம் தான் முடக்கு. இந்த 6ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவம் முடக்கு தோஷத்தை மனசார அதை நிவர்த்தி செஞ்சிட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இதெல்லாம் தான் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நம்மளுக்கு தேவை. அப்போது இந்த 6ஆம் பாவத்தில் அந்த முடக்கு தோஷம் இருந்தால் ஜாதகத்தை முதல் வாங்கி எந்த லக்கணத்தில் அவர் பிறந்திருக்காரு, அந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடம் எந்த ராசி வருது, அந்த ராசி வீடு யார், அது என்ன கிரகம், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார், அவருக்கும் இந்த ஜாதகத்துக்கும் லக்கணத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்து அந்த கோயிலை கண்டுபிடிச்சி உங்கள் கையில் ஒப்படைச்சா அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு சாமிக்கு தேங்காய் பழம், பூ, மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் மனசார நீங்கள் ஒரு சகசரநாம பூஜை பண்ணி மனசார நீங்கள் கும்பிடும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு இழந்ததெல்லாம் மீண்டு வர மாதிரி 6ஆம் பாவம் நீண்டகால திருமண தடை கைகூடி வரும். முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, வெற்றி உங்களை தேடி வரும். 6ஆம் இட நோயில் தீராத நோயில் மாட்டிட்டீங்க,
அந்த நோய் குணமாயிரும். 6ஆம் இட உழைப்பு, உழைச்சிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் முன்னுக்கு வரலையே நினச்சிங்க, உழைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அதனுடைய கணக்கீடு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்படி எல்லாம் இந்த 6ஆம் பாவம் முடக்கு தோஷம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆயிட்டா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதை செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கோவில் ரொம்ப முக்கியம், அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின். இப்போ நம்மக்கிட்ட எத்தனையோ மக்கள் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. முதல்ல அவங்களுக்கு இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சி முதல்ல அதுக்குரிய கோவில் எங்கே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமே, அதுதானே பெரிய விஷயம். இந்த கோவில் கிடச்சிட்டா இந்த மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதுதான் 6ஆம் பாவம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 700 வருஷத்துக்கு இந்த இன்மையில் நன்மை தருவார் கோயில் மூத்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் இறங்கி போகும்போது சிவலிங்கம் நம்மளை பார்த்துருக்காது, சிவலிங்கம் வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மேலே சிவனும் பார்வதியும் அவதாரம் எடுத்து சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய ஒரே கோவில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். அதனால தான் அந்த சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அந்த லிங்கத்துக்கிட்ட வரம் வாங்கித்தான் சிவன் பார்வதியாக இவங்க பட்டம் வாங்கினாங்க. அதனால தான் அந்த கோவிலில் இன்றைக்கும் பாருங்கள், மதுரையில் யாராவது வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து அந்த நாட்டை ஆளணும்னு நினச்சாலும், அந்த இடத்துல ஒரு பதவி ஏற்பு விழா வந்தாலோ, மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பரிவட்டம் கட்டி அந்த இடத்துல சாமி இந்த மண்ணை நான் ஆள போகிறேன்னு சொல்லி இந்த சிவன்கிட்ட சொல்லிட்டு வந்து தான் அவங்க இந்த மண்ணை ஆளுவாங்க. இது ஆதி காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த முன்னோர்கள் எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள ஒரு பெரிய அற்புதமான ஒரு ரகசியம் அந்த கோவிலுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பொத்தாமரை குளம் இருந்தது. அந்த இன்மை நன்மை தருவார் கோயிலில் அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா மத்தியபுரி அம்மன். அது எப்படி மத்தியபுரி அம்மன் பேர் வந்ததுன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே கட்டாத காலத்தில் இந்த மதுரைவே ஒரு பரப்பளவை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, அளவுகோலெல்லாம் கண்டுபிடிச்சு, கடைசியில் சென்று மையம் வந்து அந்த மத்தியபுரி அம்மனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்து மேலே அந்த மையம் இருக்கிறனால தான் அந்த இடத்துக்கு பேர் மத்தியபுரி அம்மன் என்று பொருள். அந்த மத்தினா அந்த இடம்தான் மதுரைக்கே சென்று. அதனால தான் அந்த அம்பாளுடைய தாமரையில் அந்த அம்பாள் இருக்கும். அந்த அம்பாள் மேலே வந்து ஸ்ரீசக்கரம் இருக்கும். அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே தான் அந்த அம்பாள் நிற்பாங்க. அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அந்த நடு மையமாக இருக்கக்கூடியது தான் அந்த உலகத்திலேயே அந்த மதுரைக்கே மத்தியபுரி அம்மன்னா அந்த கோவில் தான். அந்த கோவிலில் அப்போ இடத்தெல்லாம் அளந்து இதுதான் சென்றுன்னு சொல்லி ஆதி காலத்திலேயே பட்டயத்தில் எழுதப்பட்டது. அப்போது நிலமெல்லாம் அளந்து எனக்கு 2 மூளை எச்சா போச்சு, உங்களுக்கு 2 மூளை கம்மியாக போச்சுன்னு பிரச்சனை பண்ணுறதும், இடம் வந்து சொத்தே விற்காமல் கண்ணுக்கத்த வரைக்கும் இருந்தோ பூமியோட அளவு நிலமே தெரியாமல் இருக்கிறவங்களும், சீக்கிரமாக இடம் விற்கிறதும் சீக்கிரமாக இட பிரச்சனை முடிகிறதும், இது எல்லாத்துக்குமே மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இருக்கக்கூடிய மத்தியபுரி அம்மனுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த இடத்தோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் மனசார சாமி கிட்ட பாதத்தில் வச்சு ஒரு தீபார்த்தனை காமிச்சு அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் நிவர்த்தியாகும், பூமி தோஷம் நிவர்த்தியாகும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செய்துட்டு வாங்க. அந்த 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்குரிய கோயிலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாம் கணிச்சு முறையாக உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த பிரச்சனைகள் குறையும். 4000 கோயில் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவம் எந்த கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியும். அப்போ அதையும் நம்ம சரி பண்ணும்போது தான் உங்கள் பிரச்சனை தானாக தீரும். என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வடபழனியில் தெப்பக்குளம் பக்கத்தில் முருகன் கோவில் வாசல்லையே நம்மளுடைய ஜோதிடம் அலுவலகம் இருக்குது. அங்கே சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளைக்கு ஜோதிடம் பார்க்கப்படும். ஆதிகால பரிகார புத்தகமும் சென்னையிலேயே கிடைக்குது, நீங்கள் இங்கே வாங்கி பயன்பெறலாம். அதே போல் திருப்பூரில் பெருமநல்லூர் ரோடு, பூண்டி ரோடு இந்த லொக்கேஷனில் பூலுவப்பட்டி சிக்னல், அந்த சிக்னலில் ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது. அங்கேயும் வந்து ஜாதகம் பார்க்குறோம், புத்தகம் அங்கே வந்து வாங்கிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு எல்லாம் வந்து இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு முதல்ல பதிவு பண்ணுங்கள். முதல்ல பதிவு பண்ணி நல்ல மனசார அந்த ஜாதகத்தில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கரெக்டான டயத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போகலாம். அதுக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்களே வந்து கரெக்டாக நம்ம சுப மாரிமுத்துன்னு சொல்லி அது கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அதுலேயே பேரோடு வரும். வேறு எந்த பேருக்குமே
நீங்கள் பணங்கள் எதுவுமே கொடுத்துட வேண்டாம். அதில் பேரே வந்து சுபமாரிமுத்துன்னு பேர் வரும். அந்த சுபமாரிமுத்துன்னு பேர், அஷ்டோ சுபமாரிமுத்துன்னு பேர் வரும். அந்த பேரில் அது வந்து கரெக்டாக நீங்கள் கேட்டு தான் கட்டணும். இல்லை நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி முறையாக ஜாதகம் பார்த்துட்டு போங்க. எந்த இடத்துலையும் ஏமாற்றம் இல்லாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்களின் 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள், அதுவும் 1736 பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்க வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் வாயிலாகவோ நீங்கள் வாங்கலாம். நேரடியாக நீங்கள் வாங்கணும்னா திருப்பூர்லேயோ இல்லை சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பப்படுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.